சார் சிஏ படிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஒரு பொதுவான மன ஓட்டம் என்னென்னா அது ரொம்ப கஷ்டம்ப்பா படிக்கிறதுக்கு, டிஃபிகல்ட் டு கிராக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே அது கஷ்டம் தானா, அது இல்லை அது ஒரு மித்தா? அப்படி ஒரு வேளை கஷ்டமாக இருந்தால் அதை சுலபமாக அதை படித்து முடிக்கிறதுக்கு மாணவர்களுடைய அட்வைஸ் என்னவாக இருக்கும்? சரி, சிஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் வந்து இது ஒரு கடினமான படிப்புன்னு சொல்லுவாங்க. அது யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த படிப்புக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த படிப்பை அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் சிஏக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற கஷ்டம் அப்படின்றது என்னென்னா அந்த படிப்புகள் வந்து அவங்க ரொம்ப டெப்த்தாக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. அதுக்காக திட்டமிட்டு அவங்க படிக்கணுன்ற மாதிரி இருக்கும். எப்படி வந்து ஒரு 10ஆம் வகுப்பு மாணவருக்கு அவருடைய பொதுத் தேர்வு கடினமாக இருக்குமோ, எப்படி ஒரு 12ஆம் வகுப்பு மாணவருக்கு அந்த பொதுத் தேர்வு கடினமாக இருக்குமோ, அதே மாதிரி தான் இந்த படிப்புகளும். சொல்லப்போனால் வந்து எம்பிபிஎஸ் படிப்பு சுலபம் கிடையாது, பிஇ படிப்பு சுலபம் கிடையாது, இல்லை சட்ட படிப்பும் சுலபம் கிடையாது. அதே மாதிரியான ஒரு படிப்பு தான் வந்து சிஏ சிஎம்ஏ சிஎஸ் படிப்புகள். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சுட்டு இவங்க வந்து ஒரு சாதாரணமான வேலைக்கு போக போகிறது கிடையாது. பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுடைய அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய அக்கவுண்டிங், ஆடிட்டிங், அவங்களுடைய வரிகள் சார்ந்த விஷயங்களில் வந்து இவங்க பொறுப்பெடுத்து அந்த நிறுவனத்தை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது. அதனுடைய லாபத்தை அதிகரிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துடைய செலவுகளை குறைக்கிற வேலைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து வரிகள் சார்ந்த விஷயங்களை திட்டமிடுறது. ஸோ அந்த நிறுவனத்தை வந்து நல்ல முறையில் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற பதவி தான் வந்து இவங்களுக்கு வழங்க போகிற பதவின்றதுனால இவங்க வந்து இந்த வணிகவியல், அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அல்லது வந்து வரிகள் சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் என்னுடைய தேர்வு முறைகளையும் அமைச்சிருக்காங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து இது கடினம் சொல்கிறத விட திட்டமிட்டு படித்தாங்கன்னா இந்த படிப்புகளில் வந்து நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற முடியும்.